எல்லாத்துக்கும் வணக்கம் உறவுகளே. என்னடா இன்னைக்கு நான் வந்து பேசுகிறேனேன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் பேசுகிற இடத்துல பேசி தான் ஆகணும். இனிமே என்னோட சேனலில் இந்த மாதிரி ஸ்டோரி வராது உறவுகளே. நான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. ரீசார்ஜ் பண்ணலான்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இந்த சேனலும் தொடங்கினேன். இந்த ஸ்டோரி போடவும் இது பண்ணேன். ஆனால் ரீசார்ஜ் பண்ணலான்னு போனால் நான் ஒரு வருஷத்துக்கு பண்ணும்போது 900 இருந்தது. இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தா 2000 காட்டுது. எனக்கு வீட்டில் பர்மிஷன் கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் மேலும் மேலும் போய் அவங்கள காசை கொடு அதை கொடுன்னு கேட்டால் அதனால் வீட்டில் சண்டையே வருது உறவுகளே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ரொம்ப ஆசையாக இந்த சேனலில் உருவாக்குனேன். கஷ்டப்பட்டு தான் வீடியோவும் போட்டேன். ஆனால் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போகும்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை தானே நம்ம ஏற்றுக்கணும். நடக்காததை நினச்சி கவலைப்படுறத விட நடக்கிறத ஏற்றுக்கிட்டு மனசை நம்ம தான் சமாதானப்படுத்திக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்கலாம், இப்போ மட்டும் எப்படி நீ இந்த வீடியோ போடுறேன்னு. இது ஃப்ரீயாக ஆடு ஓட விட்டு அது மூலயமா வீடியோ க்ரியேட் பண்ணி தான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனே நான் சொல்கிறேன். அவங்களா கொடுத்துருக்க 10 கேரக்டர் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாம் ஏதாவது வேணும்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு காசு கட்டினா தான் உறவுகளே வீடியோ மேக் பண்ண முடியும். எல்லாருமே இப்படியே பார்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா இதை வச்சு என்னால் என்ன வீடியோ க்ரியேட் பண்ண முடியுமோ அதை க்ரியேட் பண்ணுவேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே நான் வீடியோ போடுவேனானும் தெரில. போடலான்னு தான் இருக்கேன். ஏதோ இருக்கிறத வச்சு போடலான்னு. என்னோட 2000 இல்லை உறவுகளே. நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குது. நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. அதனால் இப்போதைக்கு நான் இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற கேரக்டர் வச்சு என்னால் என்ன பேக்ரவுண்ட் கிடைக்குதோ அதை வச்சு தான் வீடியோ போட முடியும். ஆனால் அந்த ஸ்டோரியை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறக்கும் கேட்குறக்கும் உரிமை இருக்குது. ஆனால் எனக்கு தான் அந்த தகுதி இல்லை. எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே என்னால் என்ன வீடியோ போடுவேனோ எனக்கு தெரியல உறவுகளே. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த கேரக்டரோட சேர்த்து ஒரு 7-8 கேரக்டர் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வேணால் நம்மளால் வீடியோ மேக் பண்ண முடியும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு மேலே பாருங்கள் உறவுகளே. நிறைய பேர் இப்போயும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தகுதி இல்லாத போது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது உங்களோட உரிமை தானே. நான் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஏன் இப்படி பண்ண போகிறீங்க? இதுக்கு மேலே என்னோடய வீடியோ நான் வரும்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு தான் யாருக்குமே பிடிக்காது இனிமேல் போடுற கண்டென்ட். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் $56 வந்துச்சு உறவுகளே. $100 இருந்தால் தான் பேமெண்ட் எடுக்க முடியும். 56 வந்து பாதியிலே இப்போ நிற்கிது. இதுக்கு மேலே இதை நான் எப்படி போட்டு எடுப்பணும்னு தெரில. நேரம் போடுறோமே தவிர ஆனால் அதுக்கான அவுட்புட் வரதில்லை. சரி உறவுகளே, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் எடுத்து போடுறேன். இருக்கிறத வச்சு எப்படியாச்சும் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி முடிஞ்சால் நான் போடுறேன். இது வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். சேனல் இழுத்து முடிட்டு வேலையை பாருன்னாங்க. என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும். ஆனால் நான் சேனலில் இழுத்து மூட மாட்டேன் உறவுகளே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் போடுவேன். அப்படிலாம் உடஞ்சி போய் நான் உட்கார மாட்டேன். ஒரு வேளை $100 எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சுக்கிது பின்கிராஃப்ட் ஆப் ரீசார்ஜ் பண்ணி வீடியோ போட்டால் தான் உண்டு. இனி இதில் போடுற வீடியோ வச்சு என்றைக்கு நான் $100 எடுப்பேன்னு தெரில. இப்போதைக்கு என் மனசை சமாதானப்படுத்த தான் நான் இதை கிடைக்கிறத வச்சு வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உறவுகளே. இனிமேல் வேறு மாதிரி கண்டென்ட் தான் வீடியோ வரும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மன்னிச்சிருங்க. உங்கள் ஃபோனை நான் உங்கள் காலாக எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குவீங்க. அந்த நேரத்தில் இந்த ஃபோன் தான் என் வீடியோ வரும். அப்போ அந்த வீடியோ மூலிமா அவங்க காலில் விழுந்ததான் நினச்சிக்காங்க உறவுகளே. ஏன்னா நான் தான் கரெக்டாக இல்லை. அதுக்காக எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க உறவுகளே, எல்லாருமே மன்னிச்சிருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.